Hi everyone. In the video la superposition theorem related ஒரு problem solve பண்ண போறோம். Okay, problem பார்க்கலாம். Find the current through 6 ohm resistor in the following circuit by the principle of superposition theorem அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த சர்க்யூட்ல இந்த 6 ohm resistor வழியா flow ஆகக்கூடிய கரண்ட்டை ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க by using superposition theorem. Superposition theorத்தை பொறுத்த வரைக்கும் அதுல என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னா ஒரு சர்க்யூட்ல ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சோர்ஸ் இருந்ததுன்னா அது வோல்டேஜ் சோர்ஸா இருக்கலாம் இல்லைன்னா கரண்ட் சோர்ஸா இருக்கலாம். ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சோர்சஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த சர்க்யூட்ல ஏதாவது ஒரு பிரான்ச்ல போகக்கூடிய கரண்ட்டையோ மின் அழுத்தத்தையோ வோல்டேஜையோ நம்ம இந்த சூப்பர்பொசிஷன் தியரத்தை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறதான் சூப்பர்பொசிஷன் தியரத்தோட கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் இல்லையா. ஸோ இப்போ இந்த சர்க்யூட்ல ரெண்டு வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு டிசி வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேட்டரி எடுத்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ E1ங்கிறது ஒரு பேட்டரி, E2ங்கிறது ஒரு பேட்டரி. அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது E1ஓட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 4 ஓம், E2ஓட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம். இப்போ இந்த 6 ஓம் ரெசிஸ்டர் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும் சூப்பர்பொசிஷன் தியரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் நம்பர் 1 அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வோல்டேஜ் சோர்ஸை வச்சுட்டு இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட் பண்ணிடுவோம். சப்போஸ் இந்த இடத்துல ஒரு கரண்ட் சோர்ஸ் இருந்துன்னு சொன்னா அதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இந்த சோர்ஸ் மூலமா கிடைக்கக்கூடிய கரண்ட், இந்த சோர்ஸ் மூலமா இந்த ரெசிஸ்டர் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சப்போஸ் இங்க வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துன்னு சொன்னா அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வோல்டேஜ் சோர்ஸை நம்ம ஷார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ எந்த சோர்ஸா இருந்தாலும் ரெண்டு சோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு சோர்ஸை வச்சுக்கிட்டு இன்னொரு சோர்ஸை நம்ம என்ன பண்ணிடுவோம், அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால ரீப்ளேஸ் பண்ணுவோம். வோல்டேஜ் சோர்ஸா இருந்தா அதை ஷார்ட் பண்ணி விடுவோம், கரண்ட் சோர்ஸா இருந்தா அதை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ரெண்டு வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ நான் அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் E2ஓட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த வோல்டேஜ் சோர்ஸ் E2வை நான் என்ன பண்ணிட்டேன், ஷார்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 6 ஓம் ரெசிஸ்டர் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை கால்குலேட் பண்ண போறேன். ஓகே, அப்போ நான் இதுக்கு வந்து கிர்ச்சாஃப் லாஸ் யூஸ் பண்ணலாம், மெஷ் கரண்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க நான் யூஸ் பண்ணியிருக்கிறது மெஷ் கரண்ட் மெத்தட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா ரெண்டு கரண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. I1 கரண்ட் அண்ட் I2 கரண்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்க ரெண்டு மெஷ் இருக்கு இல்லையா. ஸோ நான் ரெண்டு மெஷ்ங்கிறதுனால ரெண்டு கரண்ட் I1 அண்ட் I2 எடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் மெஷ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கரண்ட்ஸ். நீங்க எத்தனை கரண்ட் எடுத்துக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் நம்ம மேட்ரிக்ஸும் எடுத்துக்கிட முடியும். சப்போஸ் இங்க ரெண்டு மெஷ் இருக்கு அப்படின்னு சொன்னா 2x2 மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் 3 மெஷ் 3 கரண்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா 3x3 மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க இந்த 6 ஓம் ரெசிஸ்டர் வழியா I1 கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I2 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. I1ஓட டைரக்ஷன் மேல இருந்து கீழே வருது. ஓகேங்களா. இந்த நோடுல இருந்து இந்த நோட நோக்கி வருது. I2ஓட டைரக்ஷன் கீழே இருந்து மேல போகுது. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா I1 மைனஸ் I2ன்னு எடுத்துக்கிறேன். சோ இப்படி டைரக்ஷன் வந்தது கரண்டோட டைரக்ஷன்னா பிளஸ் I1 ஆகும். கரண்டோட டைரக்ஷன் கீழே இருந்து மேல போற மாதிரி இருந்ததுன்னா I2 வந்து மைனஸ் ஆகும் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ கரண்டோட டைரக்ஷன் மேல இருந்து கீழே வந்தது அப்படின்னு சொன்னா பிளஸ் ஆகவும், கீழே இருந்து மேல போகுதுன்னா மைனஸ் ஆகும் நம்ம எடுத்துக்கிடணும். ஸோ 6 ஓம் ரெசிஸ்டர் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I1 மைனஸ் I2. ஓகேங்களா. அப்போ I1ஐயும் நம்ம கண்டுபிடிக்கணும், I2வையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு நான் கொண்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஒரு வோல்டேஜ் சோர்ஸை நம்ம ஷார்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த I1 I2 ரெண்டுமே ஃப்ளோ ஆகுது. இப்போ இது வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய டோட்டல் கரண்ட் என்னவா இருக்கும். ஓகேங்களா. இந்த பேட்டரி மூலமா நமக்கு இந்த 6 ஓம் ரெசிஸ்டர் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்டோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இங்க ரெண்டு மெஷ்ங்கிறதுனால 2x2 மேட்ரிக்ஸ். அப்போ நான் அந்த மேட்ரிக்ஸை எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொன்னா V is equal to I into Rன்னு எழுதுவோம். இங்க Vக்கு பதிலா E1 Eன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இங்க வோல்டேஜ் சோர்ஸ் வந்து E1ன்னு எடுத்துக்கிறதுனால E1 E2ன்னு எடுத்துக்கிறதுனால E1 E2ன்னு எடுத்துக்கிறேன். சோ ஓம்ஸ் லா படிதான் V is equal to I into R. இது R மேட்ரிக்ஸ், இது I மேட்ரிக்ஸ், இது வோல்டேஜ் மேட்ரிக்ஸ். இப்போ நான் R மேட்ரிக்ஸை எப்படி போடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ R11 R12 R21 R22 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஓகேங்களா. இது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். இந்த டயகனல்ல இருக்கக்கூடிய அந்த வேல்யூ மட்டும், அதாவது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ மட்டும் எப்படி போடுவோம் அப்படின்னா பாசிட்டிவ் சைன்ல போடுவோம். R11 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் மெஷ்ல இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட கூட்டுத்தொகை. ஓகேங்களா. இப்போ அங்க பாருங்க இங்க 4 இருக்கு, 2 இருக்கு, 6 இருக்கு. இத மூணையும் நம்ம கூட்டிட வேண்டியதான். இந்த R11 இங்க கூட்டியாச்சு. அதே மாதிரி R12ங்கிறது
So first மெஷ்க்கும் செகண்ட் மெஷ்க்கும் காமனா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் 6 ஓம். அப்ப இதை எப்படி சொல்லுவோம்? நெகட்டிவ் சைன்ல சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த காமன் ரெசிஸ்டன்ஸ் ஃபுல்லா நெகட்டிவ்ல சொல்லுவோம். அதே நேரம் R22ங்கிறது என்னது? செகண்ட் மெஷ்ல இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே 6 + 5 + 1 போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா E1 I1 I2 தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். E1 E2 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? E1 E2 ஓட வேல்யூ போடும்போது கவனமா போடணும். கரண்டோட டைரக்ஷன் இப்படி கிளாக் வைஸ்ல போகும்போது நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் நோக்கி போகுது. அப்போ இதை வந்து பாசிட்டிவ் சைன்ல 200 வோல்ட் அப்படிங்கறத கரெக்டா போட்டுடலாம் 200 வோல்ட். அதே நேரம் செகண்ட் மெஷ்ல எந்த விதமான வோல்டேஜ் சோர்ஸும் இல்ல. சோ அதை நான் வந்து 0ன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ டெல் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். டெல் வேல்யூவை கண்டுபிடிக்கும் போது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த ஆர் மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து சோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட வேண்டியதான். 12 × 12 மைனஸ் so minus 6 into minus 6 minus 6 into minus 6 plus 6 ஆயிரும். பட் இது என்ன ஆயிருது? மைனஸ்ங்கிறது இதுல இருந்து இதை நம்ம கழிக்க தானே செய்வோம். so 12 into 12 minus 6 into 6 மைனஸ் மைனஸ் இருக்குன்னா பிளஸ் ஆயிருது. so 36 so 144 minus 36. ஓகேங்களா? இதை பெருக்கும் போது பிளஸ் ஆகும். பட் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம இதுல இருந்து இதை கழிக்க தானே செய்யணும். so அந்த சைன் அப்படியே தான் இருக்கும். so 144 minus 36 ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா 108. இப்போ டெல் I1 கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த E1 மேட்ரிக்ஸை அப்படியே எடுத்து ஃபர்ஸ்ட் காலத்துல ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் இந்த 12 - 6 ரீப்ளேஸ் பண்ணிட்டு 200 போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ டெல் I1 கண்டுபிடிங்க. ஸோ ஆன்சர் என்ன வருது அப்படின்னு சொன்னா 2400 வருது. I1 இதுல இருந்து ஃபைண்ட் பண்ணிடலாம் பை யூசிங் கிரேமர்ஸ் ரூல். ஸோ டெல் I1 டிவைடட் பை டெல் போட்டோம் அப்படின்னு சொன்னா ஆன்சர் என்ன கிடைக்குது? 22.22 ஆம்ஸ் நமக்கு கிடைக்குது. இதே போல டெல் I2 கண்டுபிடிங்க. டெல் I2 கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் காலத்தை இந்த வோல்டேஜ் மேட்ரிக்ஸால நம்ம என்ன பண்ண போறோம்? ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணிட்டு டெல் வேல்யூ கண்டுபிடிங்க. டெல் I2 கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா 1200. இப்போ I2வை கண்டுபிடிக்கிறோம். டெல் I2 டிவைடட் பை டெல் போட்டீங்கன்னு சொன்னா டெல் வேல்யூ 108 இந்த இருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் 11.11 ஆம்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? இப்போ நமக்கு வேல்யூ என்ன தெரியணும்? 6 ஓம் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I1 இங்க இருந்து வருது, I2 இப்படி போகுது. ஸோ I1 - I2 வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா 11.11 ஆம்ஸ் நமக்கு கிடைச்சிட்டு. ஸோ கரண்டோட டைரக்ஷன் டவுன்வர்ட்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ணிட்டு இங்க இருந்தது இல்லையா, அந்த இடத்துல இருந்தது இல்லையா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், அதை நம்ம என்ன பண்ண போறோம்? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால கவனிங்க, இந்த வோல்டேஜ் சோர்ஸ் அப்படியே நம்ம வச்சிருக்கோம். இப்போ அதை வந்து E2வை ஷார்ட் பண்ணிட்டோம். இப்போ E1 ஷார்ட் பண்ணிட்டு E2வால நமக்கு என்ன கரண்ட் வந்து 6 ஓம் ரெசிஸ்டர் வழியா ஃப்ளோ ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா இந்த E1 ரெசிஸ்டரை அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஸோ வோல்டேஜ் சோர்ஸ்க்கு சீரீஸா அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை போடணும். ஓகேங்களா? ஸோ போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ணியாச்சு. ஃபைனலா என்ன பண்ண போறோம்? அந்த E2 மட்டும் இருந்து இந்த E2வால நமக்கு வந்து 6 ஓம் ரெசிஸ்டர் வழியா எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆக போகுதுங்கிறத கண்டுபிடிக்க போறோம். இப்போவும் நான் மெஷ் கரண்ட் அனாலிசிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ மெஷ் கரண்ட் அனாலிசிஸ் படி முதல்ல மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா? மேட்ரிக்ஸ் அதே மேட்ரிக்ஸ் தான் வருது. ஸோ 4 + 2 + 6ங்கிறது R11. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், காமன் ரெசிஸ்டன்ஸ் என்னது? R12ங்கிறது ஒன்னாவது லூப்லையும் ரெண்டாவது லூப்லையும் காமனா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் 6 ஓம். ஸோ -6. ஸோ இங்கேயும் -6 தான் வருது. ரெண்டாவது மெஷ்ஷுக்கும் ஒன்னாவது மெஷ்ஷுக்கும் காமனா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இது வந்து டோட்டல் resistance in mesh 2 இல்லையா? so total resistances in mesh 2. so 6 + 5 + 1 6 + 5 + 1. okay, so இங்கேயும் E1 E2 பார்க்குறோம். E1ல எந்த விதமான வோல்டேஜ் சோர்ஸும் இல்லை. ஸோ 0 கொடுத்துடலாம். அடுத்து என்னன்னா E2 பார்க்கணும். இதுதான் ரொம்ப கவனமா பார்க்கக்கூடியது. ஸோ கரண்டோட டைரக்ஷன் எங்கிருந்து வருது? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகுது உங்களோட வோல்டேஜ் சோர்ஸ் வழியா. அப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னா அதோட பொட்டன்ஷியல் நம்ம என்ன சொல்லுவோம்? நெகட்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகுது அப்படின்னு சொன்னா அதோட பொட்டன்ஷியலை நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ -200 வோல்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செய்யணும்? மென்ஷன் பண்ணணும். இப்போ டெல் வேல்யூ கண்டுபிடிங்க. டெல் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டெல் வேல்யூ 108 தான் வரும். நோ ப்ராப்ளம். தென் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம டெல் I1 கண்டுபிடிக்கணும். டெல் I1 கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் காலத்தை இந்த வேல்யூவால ரீப்ளேஸ் பண்ணுவோம். ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெல் வேல்யூ கண்டுபிடிப்போம். டெல் I1. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி டெல் I1 கொண்டு வந்தாச்சு -1200. இதே போல டெல் I2 கண்டுபிடிச்சு I2 கண்டுபிடிப்போம். ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா -2400 கிடைச்சிருக்கு. இப்போ I1 I2 கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? by using Cramer's rule.
ரூல் மூலமா. ஸோ நமக்கு வந்து மைனஸ் 1200 டிவைட் பை 108 போட்டோம்னா மைனஸ் 11.11 ஆம்ஸ் கிடைக்குது. I2 ஓட வேல்யூ மைனஸ் 22.22 ஆம்ஸ் நமக்கு கிடைக்குது. நமக்கு வந்து கரண்டோட இது வந்து டைரக்ஷன் வந்து I1 மேல இருந்து வருது, I2 கீழ இருந்து போறதுனால I1 மைனஸ் I2 டோட்டல் கரண்ட். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், I1 மைனஸ் I2 போட்டோம்னா ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது, 11.11 ஆம்ஸ் கிடைக்குது. இதே போல தான் ப்ரீவியஸா நம்ம செஞ்ச அந்த E1 மட்டும் ஆக்ட் ஆகும் போதும் நமக்கு வேல்யூ என்ன கிடைச்சது, 6 ஓம் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் 11.11 ஆம்ஸ் கிடைச்சது. I2 ஓட வேல்யூ என்ன கிடைச்சது அப்படின்னு சொன்னா, ஐ மீன் செகண்ட் சோர்ஸ் E2 மட்டும் ஆக்ட் ஆகும்போது நமக்கு 6 ஓம் ரெசிஸ்டர் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் 11.11 ஆம்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. டோட்டலா நம்ம என்ன பண்ணிரணும், இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அந்த ஆட் பண்ணும்போது தான் ரெண்டு சோர்ஸ் மூலமாகவும் நமக்கு 6 ஓம் ரெசிஸ்டர் வழியா எவ்வளவு ஃப்ளோ ஆகுதுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ 22.22 ஆம்ஸ் நமக்கு கிடைக்குது. ஆன்சர் என்னது அப்போ, current through 6 ohm resistor is equal to 22.22 amps. அதாவது ரெண்டு வோல்டேஜ் சோர்ஸும் ஆக்ட் ஆகும்போது அந்த 6 ohm ரெசிஸ்டர் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் 22.22 amps. நம்ம இதை எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, சூப்பர் பொசிஷன் தியரத்தின் படி அந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ரெண்டு சோர்ஸ் இருக்கும்போது இந்த மெத்தட் மெஷ் கரண்ட் அனாலிசிஸ் முறையாகவோ, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா, கிர்ச்சாஃப் கரண்ட் லாவை யூஸ் பண்ணியும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். கிர்ச்சாஃப் லாஸ் இல்லைன்னா மெஷ் கரண்ட் அனாலிசிஸ், இப்படி இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியா சூப்பர் பொசிஷன் தியரத்தை சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.